வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, டே 18 முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த முதல் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மைக் ஒழுங்காக போடுங்க, மைக்குக்கு பேட்டரி போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பிக் பாஸ் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கனி ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, இந்த வேலையை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க, அந்த வேலையை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து கனி குறை சொல்கிற மாதிரி, நீங்களே எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கனி கேட்குறது தான் வந்து இன்றைக்கி ப்ரோமோவை போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பதில் சொல்கிறது. அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வந்து உங்களுக்கு ரூல்ஸே புரியல அப்படிங்கிற மாதிரி கமருதீன் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. என்ன லைவில் உட்காந்து பேச போகிறாங்கன்னு தெரியல. நேற்று சோத்து கடிச்சிக்கிட்டு கிடந்தாங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த ஜூஸ் கடிச்சிட்டு கிடந்தாங்க, எல்லாம் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. இது உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களை வந்து கண்டிப்பாக வெற்றியாளராக வந்து பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இருப்பது போல தெரியவில்லை. வைல்ட் கார்டு என்ட்ரியில் ஓரளவுக்கு வந்து இவங்களுடைய எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே வர அந்த ஆள் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்கின்ற மனநிலையே இல்லை. ஏன்னா இந்த டீமுக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு புரிதலை கொண்டு வர மனநிலை கூட அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி நமக்கு அந்த தோற்றம் வந்து சரியாக புலப்படலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமில் எப்படி நடந்துட்டுருக்குதுன்னா, இவங்க தன்னை வந்து நியாயப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகின்ற நேரத்தில் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமுக்கு தன்னை நியாயப்படுத்துறதுக்கான வேலையை வந்து ஒழுங்காக செய்கிறது போல் ஒரு தோற்றம் ஏற்படவில்லை. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்குது. பார்வதி தன்னோட கேமாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்மளுடைய கனி அவர்களுடைய கேமாக இருக்கட்டும், கமருதீன் கேமாக இருக்கட்டும், யாரோட கேம் வேணும் எடுத்துங்க, எஃப்ஜே கேமு எல்லாருமே சரி, எல்லோரும் டக்குன்னு கோவப்படுறாங்க. இந்த கோவப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்குதா? சாதாரண விஷயத்துக்கு கோவப்படுறாங்க, சாதாரண விஷயத்தை செய்ய மறுக்கிறாங்க. இங்கே மறுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அந்த டாஸ்க்குள்ளே சில விஷயங்கள் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுக்கிறதுக்கான சில முறைகள் இருக்குது. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய டாஸ்க்கு, நம்ம மறுக்கிறது மூலமாக தான் மக்கள் மத்தியில் நம்ம பெருசாக ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எந்தெந்த விஷயத்துக்கு மறுக்கணுமோ அதை தான் மறுக்கணும், எந்தெந்த விஷயத்த செய்யணுமோ அதை செஞ்சால் தான் மக்கள் மத்தியில் மரியாதை வரும். இங்கே உதாரணத்துக்கு டெய்லி நடக்கிற சண்டைகளே சோறு சண்டை தான். சோறு சண்டை, குப்பையை அடுற சண்டை, குண்டாவை கழுவுற சண்டை, இதுதான் நடக்குதே தவிர இது வந்து ரொம்ப பேசிக் எத்திக்ஸ். போன பிக் பாஸ் வரைக்குமே இது மாதிரிலாம் நடக்காது. சின்ன சின்ன வேலையை கூட செய்கிறதுக்கு வந்து துணிவாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க மெனக்கெட்டு செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதையும் வந்து கொஞ்சம் கூடும். அதில் ஓவர் டூ பண்ண சொன்னாங்கன்னா மட்டும் தான் டென்ஷன் ஆகணும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, மூஞ்சிலே ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஆதிரியாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பார்வதியாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஆட்டிடியூடை வந்து மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த ஆட்டிடியூடை கொண்டு போய் அடுத்தவங்கிட்ட போய் திணிக்கிறது. அப்போ என்ன ஆயிடுது, அந்த ஆட்டிடியூடை பார்த்தோன்னே அவங்க காண்டாயிட்டு அவங்க அப்படியே வன்மத்தை கொட்டுறாங்க. வன்மமும் சண்டை போட்டுக்கிற மனநிலை தான் அவங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கே தவிர இது வன்மத்தை தாண்டிய ஒரு விஷயங்களை பிக் பாஸுக்குள்ளே உருவாக்க மறுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. சரி, இன்றைக்கி இந்த சண்டை எந்தளவுக்கு வந்து கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனியை இங்கே செயல்பட விட போகிறதில்ல. 2வது வாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கான வீட்டுத்தலை, அதாவது கேப்டனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உருவாக்குறதுக்கான ஒரு மனநிலைக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. ஸோ இந்த ஹவுஸ்மேட்டை தாண்டிய விஷயங்கள் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து யோசிக்க முடியும். கேமும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கேம் அப்படிங்கிற மாதிரி தோணலை. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் சண்டைகள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதில் வந்து பல பேருடைய உண்மையான முகங்கள் வந்து தெரிய வந்தது. எப்படி சொல்கிறதுனா, பார்வதி மேலேயும் திவாகர் மேலேயும் என்ன மனநிலைக்குள்ளே இவங்க இருக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு இருக்குது புரியுது. ஒரு டாஸ்க் வந்தாங்கன்னா என்ன எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு தெரியுது. டாஸ்கில் எஃபோர்ட் போட்டால் கூட, அவங்க நிறைய பேர் எஃபோர்ட் போட்டிருந்தானுங்க, எஃபோர்ட் போட்டால் கூட அதை வந்து புரிந்து கொள்கின்ற மனப்பான்மை வந்து பார்வதிக்கிட்டேயோ இல்லை வந்து திவாகர்கிட்டேயோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது நேற்று கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுது. ஆக ப்ரோக்ராமில் இப்போ தான் தன்னுடைய உண்மையான குணத்தை வெளிக்கொண்டு வர ஒவ்வொருத்தங்களும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 18 நாள் கடந்து போச்சு. 18 நாள் ஆகுது இவங்களுடைய ஒரிஜினல் குணம் வெளியே வரத்துக்கு. இன்னும் 2 நாள் 20 நாள் ஆனதுக்கப்புறம் மொத்தமாக வெளிப்பட்டுரும். இன்றைக்கி தேர்ஸ்டே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லோரும் பொங்கி வந்து அடித்து தள்ள போகிறாங்க. நாளைக்கான ஒரு லீடு தான் இன்றைக்கி இப்போ வந்துட்டுருக்கு இந்த சண்டை இது எல்லாமே. ஸோ இன்னும் ஒரு நாளில் வந்து இந்த பிக் பாஸுக்குள்ளே என்ன நடக்க போகுது, என்ன கலவரம் நடக்க போகுது, கலவரம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் ஆடியன்ஸ் உட்காந்து காத்துட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு தான் இந்த பிக் பாஸ் வந்து நமக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களுடைய கருத்து எதுவும் வந்துச்சு கமெண்ட்ல போட்டு இன்னும் நிறைய பேசலாம். அடுத்த புறமா வரும்போது பார்த்துட்டு லைவில் பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கலாம்.